ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். புதன்கிழமை அன்று அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செஞ்ச வேலைகளை ஒரு பாசிட்டிவான விலாகவும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான மெசேஜையுமே வந்து கூட சொல்லியிருக்கேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எப்போதும் போல் ஒரு 5 மணியை போல் தான் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வரதுக்கு டைம் வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு. தம்பி வந்து இடையில முழிச்சிட்டான். அவனையுமே சமாதானப்படுத்திட்டு இன்றைக்கி தீபம் வைக்க ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சு. நம்ம தீபம் வைக்கும் பொழுது நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா, அதுலேருந்து கீழே வந்து எண்ணெய் எப்படி நம்ம மண் விளக்கில் வச்சாலுமே லைட்டாக வந்து கசிய ஆரம்பிக்கும் அந்த எண்ணெய். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வேப்பிலை இல்லைனா வந்து செம்பருத்தி பூ இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அடியில் வச்சுட்டு அதன் மேலே வந்து தீபம் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வீட்டுக்குமே வைக்கும் பொழுது அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து லீக் ஆகி அந்த தரை ஃபுல்லுமே பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அதை கூட கொஞ்சம் குறைக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் நம்ம வீட்டில் வந்து இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் வுட் கல் தான் வந்து வச்சுருக்கிறேன் துளசி மாடத்துக்கு கீழே. அது வெறும் விளக்காக வச்சு நம்ம வந்து ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடம் ஃபுல்லுமே எண்ணெய் கசிஞ்சிருக்கும். கோலம்லாம் போடுவேன் இல்லையா, அது ஃபுல்லுமே அந்த ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறது அது பார்க்குறதுக்குமே நல்லா மங்களகரமாக இருக்கும். நம்ம வேப்பிலை இல்லைனா வந்து செம்பருத்தி பூ இலை வந்து வச்சு தீபம் வைக்கும்போது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். எப்போதுமே என்னுடைய நாளை வந்து காலையில் எழுந்ததோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் வச்சுட்டா மற்ற வேலைகள் வந்து பார்ப்பேன். நம்ம எவ்வளோ தான் நம்ம காசு பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலும் நமக்கு மன நிறைவே தரக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய வீடு தான். நம்ம வீட்டை எந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு இடமா நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் நிறைய மன நிம்மதி வந்து கிடைக்கும். அதனால தான் நான் காலையில் எப்போதுமே தீபம் வச்சுட்டு என்னுடைய நாளை வந்து தொடங்குறது உண்டு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டில் இருந்தாலும் இருந்திருக்கும். அவ்வளோ அழகாக வந்து நம்ம தரையெல்லாம் போட்டுலாம் வச்சு நல்லா கோலம் வந்து நீட்டாக கொடுத்துருப்பேன் இல்லையா. வெளியில் அந்த வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சிலாம் பார்க்குறதுக்கு மார்னிங் நேரத்தில். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரோடு போடுறேனுங்கிற பேரில் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அப்படியே காலே வைக்க முடியல. வெளியில் வந்தோம்னா அந்த கல் வந்து செம்மண்ணில் அந்த பிடி ஜல்லிக்கல் மக்க இருக்கும் இல்லையா, அது காலே வைக்க முடியாது. ஏதோ ஓரளவுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கோலமே வந்து போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்மி கம்போஸ்ட்டு அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாணம் எல்லாமே கலந்து நல்லா பூக்கள் நிறையா வைக்கும், காயெல்லாம் நிறையா வைக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாட்டு சாணம் உரம் தான் எடுத்து நம்ம செடிகளுக்கெல்லாம் போடுறேன். இருந்தாலும் அந்த ரோஸ் செடிலாம் வந்து வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பூலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதன் பிறகு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது ஒரு 2 மொட்டு 3 மொட்டு விடும். அது மட்டுமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த ரோஸ் செடிக்கு அந்த பூத்த அளவுக்கு வந்து பூக்காது, ரொம்ப கம்மியாக தான் பூக்கும். சரி, அதுக்கு வந்து உரம் வந்து வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கியுமே 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த புத்தர் ஸ்டாச்சு கிட்ட இந்த பால்ட்ரி வந்து வச்சுருப்பேன் இல்லையா, அது அப்போ தான் அதுவுமே வாங்கினது. சரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அதுவுமே போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி வேலைகள்லாம் சனி ஞாயிறில் தான் வந்து பார்க்குறது. பாப்பா ஸ்கூல் லீவ் டைமத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே என்னென்னா அந்த பூ வந்து வைக்கவே மாட்டுது. அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஏன்னா ஒரு 6:30 மணி போல் தான் ஆணுச்சு மேலே வந்து கார்டனுக்கு வந்து போகும்போது. அதனால் இந்த கொஞ்சம் உரம் போட்டு விட்டுட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் நான் க்ளீனிங் பண்ணுற டயத்தில் வந்து கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த உரம் தான் வந்து போட்டிருந்தேன். உரம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 1 டைம் வந்து கொடுக்கும்பொழுது நல்லா க்ரோத் வந்து நல்லா அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இதுதான் வந்து வாங்கி போடுறேன். அடுத்தடுத்த விலாக்லலாம் ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த காஞ்சி போயிருந்துச்சு இல்லையா ரோஸ், அதுவுமே ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா டார்க் ரெட் கலரில் வந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம ஊட்டி சைடு தான் வந்து மேக்ஸிமம் இது வரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வாங்கி ஒரு 2 நாளாக அப்படியே வச்சுட்டேன். க்ரோ பேக்கில் வந்து வைக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வாடி போயிடுச்சு. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கரண்டி வந்து அப்படியே உரமே போட்டு விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவரை செடி வந்து நம்ம விதை வந்து போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு 4-5 விதை வாங்கி வந்து போட்டிருந்தேன். அதில் இது அவரை மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து வந்திருக்கு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே கொஞ்சம் வந்து உரமே போட்டு விட்டுட்டேன். இந்த சைடு மல்லிகைப்பூ வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் முன்னாடி வச்சுருந்து இந்த மாடியிலலாம் கொண்டாந்து வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விலாகுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதில் வந்து மொட்டு வைக்குது. ஆனால் அது வந்து விரிய மாட்டுது, அப்படியே இந்த கிறங்கி பண்ணாப்புல போயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிக்க வந்து அப்படியே செடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெம்பி பண்ணாப்புல அப்படியே வந்து விரியாமலே அப்படியே வந்து பழுத்து கொட்டிடுது, காஞ்சி போய் கொட்டிடுது. அதனால வந்து அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே எல்லா செடிகளுக்குமே வந்து உரம் வந்து போட்டு விட்டுட்டேன்.
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகள் வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து வளர்க்கும் பொழுது நல்ல ஒரு நமக்குமே டைம் பாஸ் ஆகும். நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன என்ன சொல்கிறதுனா ஒரு ட எதுவுமே இல்லை, பூக்கள் இல்லாத நேரத்தில் நம்ம மாடியிலேருந்து ஒரு சில பூக்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சந்தன முல்லைலாம் வச்சுருக்கேன்னா நிறைய விளாகில் சொன்ன மாதிரி தான் டைம் கிடைக்கும்போது நமக்கு வந்து அதுக்கு அந்த செடிகள் கூட நம்ம டைம் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு தேவையானதை கொஞ்சம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, கவலையாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி வந்து மனசு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செடிகளை வச்சு வளர்த்து பாருங்கள். அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஒரு ராதாமா கூட கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்னும் நிறைய நீங்கள் வந்து மாடி செடிகள்லாம் விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாம்மா. நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த திங்ஸ்லாம் வாங்கும்போது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு தான் பார்த்தா ஒவ்வொரு திங்ஸுமே வாங்குறது. அதனால காசு கிடைக்கிற டைமத்தில் கொஞ்சம் க்ரோ பேக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வாங்கி நிறைய விதைகள் போட்டு இன்னும் நிறைய செடிகள்லாம் வளர்க்கணும்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த விளாக்லலாம் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் டெய்லிக்குமே வந்து வீட்டில் வந்து விளக்கு வைக்கிறீங்களே, அதுலேருந்து என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நான் வந்து வைக்க மாட்டேன். தீபம் வைக்கும்பொழுது இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எதிர்பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து அந்த தீபம் வச்சுட்டு ஒரு 2 பத்தி கட்டை நம்ம பத்தியை வந்து பொருத்தி நம்ம வாசல் வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், வீடு ஃபுல்லுமே அந்த பாசிட்டிவாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் அந்த சூரிய பகவான் வந்து வெளிச்சம் நம்ம வந்து அப்படியே பூமிக்கு வர நேரத்துக்கு அதுக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப பாசிட்டிவாக நம்ம டெய்லிக்குமே வந்து அதை வந்து என்ன சொன்னால் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். நம்ம மைண்டை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏர்லிங் மார்னிங் அப்படின்னே சொல்லுவேன். எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் தீபம் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு மன நிறைவு வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அந்த தீப வெளிச்சமானது நம்ம வீட்டிற்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கொடுக்கும். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி, அது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அதிகபட்சமாக நமக்கு வந்து தெரியாது. வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தூரமாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த தீபத்திற்கு வந்து உண்டு. அதனால தான் ஏர்லிங் மார்னிங் எப்போதுமே நம்ம வீட்டில் எழுந்திரிச்சு அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து குளிச்சுட்டு நம்மளுடைய வீட்டில் வந்து தீபம் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலைகள் வந்து தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கும். மனுஷருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மன நிம்மதி தான். மன நிம்மதி இல்லைன்னா அந்த வீட்டில் எவ்வளோ பொருட்கள் பெரிய காஸ்ட்லியான பொருட்கள் நம்ம வாங்கி வச்சாலும் அது வந்து திருப்தியாக இருக்காது ஒரு வீட்டில் நம்ம வாழும் பொழுது. இதுவே நம்ம ஒரு குடிசையானாலும் மன நிம்மதி அதிகமாக வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்படி வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு முதல் படியாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த காலை நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து தீபம் வைக்கிறது. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபம் வச்சு பழக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வருவதை வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தோணாது, நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்தில் தீபம் வச்சாலும் நல்லதே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படுவது உண்டு. அப்படி கிடையாது. நம்ம வைக்கக்கூடிய தீபமானது இப்போ நமக்கு பலன் கொடுக்கலனாலும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் நம்ம லைஃப்பில் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும்னா நீங்கள் வந்து டெய்லிக்குமே அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சி தீபம் வைங்க. குளிக்கலைனாலும் பரவாயில்லை, நம்ம மூஞ்சி கால் கையெல்லாம் கழுவிட்டு ஒரு தீபம் வச்சுட்டு நம்மளுடைய ரொட்டீன் விலாகை வந்து நம்ம பார்க்கலாம். நல்ல மாற்றங்கள் நிறைய வந்து லைஃப்பில் வந்து உண்டாகும். அது பிறகு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கெல்லாம் உரம்லாம் போட்டுட்டு பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் உங்களுக்கு புதன்கிழமை பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால வந்து அந்த டிஷர்ட்டுமே போட்டு விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்குமே வந்து தலையெல்லாம் சீவி விட்டாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்தான பொண்ணு. எனக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமான சேட்டைகள்லாம் பண்ண மாட்டாங்க. தம்பியுமே அப்படி தான், பாப்பாவுமே அப்படி தான். நான் கன்சீவாக இருக்கிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்து திங்க் பண்ணுவேன். அதுவும் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேக்ஸ் போட்டு பார்க்குறது, நல்ல நல்ல பிடிச்ச விஷயங்கள் நிறைய வந்து பண்ணினேன். இப்போ வந்து அவ்வளோ ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளே வியந்து பார்ப்போம்லையே நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நானே ஒரு சில நேரம் கண்ணு வைப்பேன். அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனால் வந்து
நல்லதே நம்ம லைஃப்பில் வந்து நடப்போம். எப்போதுமே நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து தொடர்ந்து வந்து எப்போதுமே இருக்கும். இது என்னோடய லைஃப்பில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இவ்வளோ மாற்றங்களுமே இந்த அதிகாலை நேரத்தில் தீபம் வைக்கும்பொழுது தான் எனக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பாப்பாவெலாம் அனுப்பிட்டு கொஞ்சம் மருதாணி அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதேமாதிரி அரைச்சி வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்து விடுறதுக்காக. பகல் டயத்தில் எப்போதுமே விடுறது கிடையாது. கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பராக செவக்கும் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மருதாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து விலாக் அவ்வளோதான். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் வந்து மறக்காமல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதனால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வரும். வணக்கம். அடுத்த விலாகில் பார்க்கலாம். நன்றி.